வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகத்தின் உரம் மற்றும் மருந்து மேலாண்மை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். குறுகிய கால நெல் ரகங்கள் எடுத்துக்கிட்டனாவே நடவு செஞ்ச 105 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்களை பத்தின அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இதனோட உர மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடி உரம், முதல் உரம், இரண்டாம் உரம், மூன்றாம் உரம்னு சொல்லக்கூடிய 4 உரங்களை பயன்படுத்துவோம். மருந்து மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவதா பாத்தீங்கன்னா களை மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, பூ மருந்து மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய 4 தாங்க பயன்படுத்துவோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்களுக்கு அடிப்படை உரம்ன்றது ரொம்பவே முக்கியம். அது எப்ப போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செய்யும் போது நீங்க அடி உரமா பயன்படுத்துறோம். அதுல என்னென்ன உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஏபி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 100 கிலோ அளவு பயன்படுத்தணுங்க. இதுவே நீங்க ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்துறதா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 100 கிலோ பயன்படுத்தும். இதுவே நீங்க எஸ்எஸ்பி பயன்படுத்துறதா இருந்தா ஏக்கராவுக்கு 150 கிலோ பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இதன் கூட நிறைய விவசாயிகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாஷ் பிளஸ் யூரியாவை கலந்து போடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பொட்டாஷ் பிளஸ் யூரியா கலந்து போடலாம். அவசியம் தேவைப்படாது. பொட்டாஷ் எதற்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு பொட்டாஷ் தேவைப்படும். கண்டிப்பா போடணும்னு நினைச்சா கண்டிப்பா போடுங்க. கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமா போகும். சோ போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் போட வேண்டாம். இயற்கை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரம் இல்ல மாட்டுச்சாண உரமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு 2 டன்னுல இருந்து 3 டன் வரைக்குமே நீங்க பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துறதால நெல் வயலோட ஆரம்ப கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடி உரங்கள், மேல் உரங்கள், தொழு உரங்கள், பசுந்தாள் உரங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முதல் மேல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 20 to 25 நாள் உரங்களின் விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியா பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 50 கிலோ பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஆப்ஷனா டிஏபி ஃபேக்டம்பாஸ், இது பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 25 கிலோ பயன்படுத்துங்க. இது ஏதாவது ஒன்னு பயன்படுத்தினாவே போதுமானது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ பயன்படுத்துங்க. சோ யுமிக் ஆசிட் பயன்படுத்துறதால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான வேர் வளர்ச்சியும் அதிகப்படியான தூர்வடிக்கும் திறனும் பாத்தீங்கன்னா இது உருவாக்கும். பொட்டாஷ் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 20 கிலோல இருந்து 25 கிலோ பயன்படுத்துங்க. ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த பொட்டாஷ் ரொம்பவே பயன்படும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேம் வெசிகுலர் மைக்கோரைசான்னு சொல்லக்கூடிய இந்த நன்மை செய்யும் பூஞ்சானோ பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 4 கிலோ பயன்படுத்துங்க. இதனால பாத்தீங்கன்னா நெல் வயல்ல அதிகப்படியான துருகளும் வெடிக்க முடியும், அதிகப்படியான வேர் வளர்ச்சி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நெல் வயல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இது தழை வளர்ச்சிக்கும் அதிகப்படியான தூர் வெடிக்கிறதுக்கும் இந்த உரங்கள் எல்லாமே உங்களுக்கு பயன்படும். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட நெல் வயல்ல 55 இருந்து 95 தூர்கள் வரைக்குமே வெடிக்க வைக்க முடியும். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 40 to 45 நாள் என்னென்ன உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது. அதுக்கு அடுத்தபடியான உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் சொல்லக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்தணும். இந்த உரம் ஏக்கராவுக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். இதன் கூடயும் பொட்டாஷ் பயன்படுத்தலாம். பொட்டாஷ் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு 10 கிலோ இருந்து ஒரு 5 கிலோ பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான பருவங்கள்ல சோலை பாத்தீங்கன்னா ரொம்பவே பழுப்பு நிறமா மாறும். சோ அந்த மாதிரியான பழுப்பு நிறம் மாறுவதை தடுக்கிறதுக்கு நீங்க பொட்டாஷ் பயன்படுத்தினாவே போதுமானது. இந்த உரங்களை பயன்படுத்துறதால நெல் வயலோட தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிமையாகும். நெல் வயலின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த உரங்களை ரொம்பவே வழிவகுக்கும். கதிர் உருவாகும் பருவத்தை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மேம்படுத்தும். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட கதிர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். கதிரோட சைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வரும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா 45 to 50 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த உரங்களை பயன்படுத்துங்க. மூன்றாம் மேல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 70 to 75 நாள். நீங்க இதுல என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோல இருந்து ஒரு 35 கிலோ பயன்படுத்தலாம். கூட பொட்டாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோல இருந்து ஒரு 35 கிலோ விதம் நீங்க பயன்படுத்தலாம். இந்த உரங்களை சரியான முறையில நீங்க கதிர்வரும் பருவங்களை கலந்து வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலின் சீரான கதிர் வளர்ச்சிக்கும் நெல் மணிகளின் எடையை அதிகரிக்கவும் நெல் கலர் மற்றும் தரத்தை மேம்படுத்தவும் இந்த உரங்களானது பயன்படுத்துங்க. நெல் கதிரில் உள்ள அனைத்து நெல்மணிகளும் முற்றவும் இந்த பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் ரொம்பவே பயன்படுதுங்க. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா கதிர்வரும் காலங்கள்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வெறும் யூரியாவை மட்டும் பயன்படுத்துறீங்க. சோ அந்த மாதிரி வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்துறதால நெல் வயல்ல அதிகப்படியான பூச்சி தாக்கம் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா மகசூல் இழப்புன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதுமானது. அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான லாபமும் எடுக்கலாம்.
நெல் வயலின் களை கட்டுப்பாடு, அதாவது நடவு செஞ்ச 3 நாள்ல இருந்து 5 நாட்கள்லயே பாத்தீங்கன்னா முளைத்து வரும் களைகளை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த களைகள் எல்லாமே உங்களுக்கு முளைந்து வர விதையிலிருந்து முளைந்து வர எல்லா களைகளுமே கட்டுப்படுத்தலாம். முதலாவது பாத்தீங்கன்னா பட்டாக்குளூர். இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் மருந்து வாங்கி நீங்க தண்ணியில தெளிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்டிலாக்குளூர். இது பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 500 ml இருந்து 600 ml வரைக்கும் 1 ஏக்கர் நீங்க தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் 45 கிராம். இது எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மணல்களோ இல்ல மாட்டு தொழுவுகளோ இல்ல எம்சென்ட்களோ கலந்து நீங்க நெல் வயல்ல வீசுற மாதிரி இருக்கும். 1 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 45 கிராம் போதுமானது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 65 கிராம் 90 கிராம் இருக்கு. நீங்க அவ்வளவு பயன்படுத்த வேணாம். 1 ஏக்கருக்கு 45 கிராம் பயன்படுத்தினாவே போதுமானது. இந்த களைக்கொல்லியை நெல் வயல்ல பயன்படுத்துறதால உங்களோட நெல் வயல்ல நீண்ட காலத்திற்கு களைகளே இருக்காம சுத்தமா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீண்ட காலத்திற்கு பாத்தீங்கன்னா இது நீடித்திருக்கிறதால உங்களுக்கு அறுவடைக்கு வரைக்குமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா களைகள் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே பயன்படுத்துங்க. அதுக்கு மேல பயன்படுத்தாதங்க. முறையான அளவுகளை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுங்க. நெல் வயலின் ஆரம்பம் மற்றும் தடுப்பு பூச்சி நோய் கட்டுப்பாடு மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 15 to 25ஆம் நாள்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான், இலை சுருட்டு இந்த மாதிரியான பூச்சிகள் வரும். இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு நம்ம எந்த மாதிரி மருந்துகளை அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரன் டானிக் ரிப்ரோல்னு சொல்லக்கூடியது 60 மில்லி பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். கார்ட்ராப் ஹைட்ரோகுளோரைடிக் இது பாத்தீங்கன்னா 400 கிராம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். 25 to 35ஆம் நாள் இலை நோய் பூச்சி நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, இலைக்கருகள் மற்றும் இலைப்பேன் இந்த மாதிரியான பூச்சி தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேம்டா சைக்ளோத்ரின் இது பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 20 மில்லி பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தயமெக்சம் ஏக்கராவுக்கு 100 கிராம் பயன்படுத்தினாவே போதுமானது. பிப்ரோனியல் ஏக்கராவுக்கு 100 மில்லி பயன்படுத்தினாவே போதுமானது. உங்களோட நெல் வயல்ல எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க மருந்து அடிச்சீங்கன்னாவே போதுமானது. உங்களோட நெல் வயல்ல தண்டு துளைப்பான், இலை சுருட்டு, இலைக்கருகள், இலைப்பெண் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே நீங்க முற்றிலுமா தவிர்க்கலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட நெல் வயலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நெல் வயலின் பூ மற்றும் நோய் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செய்த 35 to 50ஆம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மருந்துகள் அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு புள்ளி வண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டு இருக்கும். இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமிடாக்ளோரைட் பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு 100 ml அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்புன்னு சொல்லக்கூடியது ஏக்கராவுக்கு 150 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்க அடிக்கலாம். நடவு செஞ்ச 45 to 65ஆம் நாள் நோய் கட்டுப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைசைக்ளோசோல், பிரிபிகோனாசோல் இந்த 2 மருந்துமே அடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இலைக்கருகள், குலை நோய்க்கு இந்த மருந்துகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த முறையான கட்டுப்பாடு முறைகளை பிரவுன் பிளான்ட் ஹைப்பர்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கான மருந்துகள் தாங்க இது. இந்த நோய் பூச்சிகளை நீங்க முற்றிலும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவை கரெக்டான மருந்துகளை நீங்க அடிக்கணும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மார்னிங் டைம்ல ஸ்ப்ரே பண்றீங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாதீங்க. நீங்க எப்ப ஸ்ப்ரே பண்ணாலும் ஈவினிங் டயத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கதிர் வரும் காலங்கள் அடிக்கக்கூடிய மருந்துகள் என்றது ரொம்பவே முக்கியம். கதிர் வரும் காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டியூரேஷன் பேடி வெரைட்டில 60 to 75ஆம் நாள் வரும். அந்த பருவங்களை நீங்க என்ன மருந்து அடிக்கலாம் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா அசிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம், ட்ரைசைக்ளோசோல் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 100 கிராம், ப்ரொபனோபாஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக்கராவுக்கு 1/2 லிட்டர். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 13-045 அதாவது என்பிகே ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 500 கிராம்ல இருந்து 750 கிராம் நீங்க பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்துறதால கதிர் பூச்சி மற்றும் நோய் தடுப்பு, நெல் பால் ஏறுவதற்கும் தண்டு துளைப்பான் பாதிப்பையும் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுங்க. அது மட்டும் இல்லாம நெல்லின் எடையை அதிகரிக்கவும் இந்த மருந்துகளானது பயன்படுது. நெல்லின் கலரை மேம்படுத்தவும் இந்த உரங்களானது பயன்படுது, மருந்துகளானது பயன்படுது. நெல்மணிகள் அனைத்தும் பதிலளிக்காத வண்ணம் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் முற்றுறதுக்கும் இந்த மருந்துகள் எல்லாமே பயன்படுது. கண்டிப்பா இந்த மருந்தை பயன்படுத்துங்க. நம்ம சொல்லி இருந்த தகவல் எல்லாமே எல்லா விவசாயிகளுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம கிராம விவசாய பிளாக் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், டாடா. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.